Welcome to holisticinvestment.in. ஒயிட் ஓக் கேபிட்டல் ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் NFOல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் அது வேல்யூ ஆட் பண்ணுமா இல்லை லாஸ் ஆட் பண்ணுமான்றதை இந்த வீடியோவில் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த NFO வந்து 15th மேல ஓப்பன் ஆகி 29th மே வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இந்த ஃபண்டோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தீமேட்டிக் ஈக்விட்டி ஸ்கீம். அதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது வந்து ஃபாலோ பண்ணுற பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா S&P BSE 500 TRI. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் அமௌண்ட் 500 rupees போதும். இதோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து மிஸ்டர் தீரேஷ் பதாக், மிஸ் திருப்தி அகர்வால், மிஸ் பியூஷ் பரன்வால். இதோட எக்ஸிட் லோட் வந்து 1%. சப்போஸ் நீங்கள் 1 monthக்குள்ளே இதுலேருந்து வெளில வந்துட்டீங்கன்னா, இல்லை அதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் லோட் கிடையாது. ஸோ இந்த ஃபண்டோட ஃபிலாசபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டோட எய்மே வந்துட்டு இந்த கம்பெனி சில ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸில் இருப்பாங்க பார்த்தீங்களா, ரீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு இல்லை டேர்ன் அரவுண்ட், ஸ்பின் ஆஃப், அந்த மாதிரி ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க இதில் வரும்போது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இவங்களோட எய்ம். இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ், ஸ்பெஷல் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இது எந்த மாதிரியான இன்வெஸ்டாருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டார், யாருக்கு வந்து ஹை ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி இப்போ ஏதாவது நியூ ட்ரெண்ட் வருது, இல்லை ஏதாவது ஒரு செக்டர் இப்போ தான் வந்து புதுசாக வந்து எமர்ஜ் ஆகுது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க, அதில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளான ஒரு ஃபண்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஃபண்ட் வந்து ரொம்ப ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டுன்னு சொல்லலாம். எல்லா செக்டர்ஸ்லையுமே ஸ்பெஷல் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸை அண்டர்கோ பண்ணிகிட்டு இருக்க டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸில் இந்த ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ எந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு நியூ ட்ரெண்ட் வந்து இல்லை நியூ எமர்ஜிங் செக்டார்ஸ்க்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்களோ அவங்க இந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த நியூ ட்ரெண்ட், இந்த எமர்ஜிங் செக்டார் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டெலிவர் பண்ணுச்சு அப்படின்னா, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கூட இதால் பொட்டென்ஷியலி தரத்துக்கு இதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன்னா இது வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் பிரின்சிபலோட ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்கீம். ஸோ ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டார், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டார், யாரால நியூ ட்ரெண்ட்ஸ் அண்ட் எமர்ஜிங் செக்டார்ஸை வந்து ரொம்ப நம்பிக்கையாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு இது ஒரு ஐடியலான ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்ட். ஹை ரிஸ்க் கொடுக்கக்கூடிய ஃபண்ட் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் லாங் டேர்ம் இருந்து பார்த்தா தான் நம்மளால் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். நம்ம பொட்டென்ஷியலாக வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ். ஸோ இதில் நம்ம ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், நீங்கள் உங்களால் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணி இருக்க முடியும் அப்படின்னா இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா ஹை ரிஸ்க்குன்னு இருக்கும்போது கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 years. உங்களால் 5 to 7 years இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. அண்ட் எஸ்பெஷலி இது ஒரு நியூ ட்ரெண்ட், ஒரு எமர்ஜிங்காக ஒரு செக்டார் வர்றதுக்கு புதுசாக ஒரு விஷயத்த வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதில் வந்து வாலட்டிலிட்டின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஃபண்டை நீங்கள் ஆட் பண்ணால் சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா நீங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் உங்களோட ஸ்பெசிஃபிக் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பீங்க. அந்த டைமில் இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா எல்லா நியூ ட்ரெண்ட்ஸுமே எமர்ஜிங் செக்டார்ஸுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸை வந்து அப்படியே கொடுக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸ் பொட்டென்ஷியலாக கொடுக்குன்ற கேரண்டி நம்மளுக்கு கிடையாது. அதுவும் இல்லாமல் இது உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஓவராக எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மிஸ்லீடிங் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒரு டைனாமிக்கான ஃபண்டுன்னு சொல்ல முடியாது. கம்பேர் டு மற்ற டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸ்க்கு சொல்லும் போது இது அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாவோ இல்லை டைனாமிக்கான ஒரு ஃபண்ட் கிடையாது. அதனால இது நிறைய வாலட்டிலிட்டி உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு கொடுக்க சான்சஸ் உண்டு. இன்னொன்று இதில் ஹை கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. சப்போஸ் இது வந்து நியூ ட்ரெண்ட் எமர்ஜிங் செக்டார் வந்து எதை நம்பி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் கம்மி ரிட்டர்ன்ஸாக கிடைக்கலாம், இல்லை வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டைமிங்கும் சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸும் கொஞ்சம் நம்ம ஹையர் சைடில் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு பொட்டென்ஷியலாக நல்ல ரிட்டர்ன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலி ஒயிட் ஓக் கேபிட்டல் ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் NFO ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதுக்காக நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர், நீங்கள் இப்போ தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது நல்ல ட்ராக் ரெக்கார்ட் போர்ட்ஃபோலியோ ஆல்ரெடி கொஞ்சம் கம்மி ரிஸ்க் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்கிற ஃபண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம்.
அதுவும் எஸ்பெஷலி உங்களுக்கு ரொம்ப லோ ரிஸ்க் டாலரன்ஸ் தான் இருக்குது, உங்களால் ஹை ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா கண்டிப்பாக இந்த ஃபண்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்விட்டி திமேட்டிக் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஆசை இருந்துச்சு, பண்ணி பார்க்கணுன்ட்டு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது, நல்ல ட்ராக் ரெக்கார்டோட நம்மளால் கம்பேர் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இது இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது பர்டிகுலர்லி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கோர் போர்ட்ஃபோலியோவுக்கு நான் முன்னாடி ப்ரீவியஸ்லி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது செட் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சேட்டலைட் போர்ட்ஃபோலியோலேருந்து நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏதாவது உங்ககிட்ட ஸ்பேர் மணி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி என்ன வருது, இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது, அவுட்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கோர் போர்ட்ஃபோலியோவில் இதை இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களோட சேட்டலைட் போர்ட்ஃபோலியோலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் எஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் எப்போ என்ட்ரு ஆகணும் எப்போ எக்ஸிட் ஆகணுன்ற லெவலுக்கு உங்களுக்கு இன்னும் நாலேஜ் இல்லை, உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஃபண்ட்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபண்ட்லேருந்து தள்ளி இருக்கிறதே நல்லது தான். ப்ளஸ் உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் இல்லைனா ஒரு ப்ரொஃபஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போகும்போது அவங்க கரெக்டாக உங்களுக்கு 4 விஷயத்த வந்து மெயினாக வந்து கைட் பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, ப்ளஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு அவங்க தரோலி வந்து செக் பண்ணுவாங்க. இன்னொன்று ரிஸ்க் ப்ரொஃபைல். உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் எவ்வளோ, ப்ளஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஃபண்டோட ரிஸ்க் கோஷன்ட் எவ்வளோன்னு செக் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு லோ ரிஸ்க் எடுக்கிற டைப் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஃபண்ட் வந்து ஹை ரிஸ்க்காக இருக்குன்னா அவங்க கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ஓவர்லேப் ரேஷியோ. சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களோட எக்ஸிஸ்டிங் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ இப்போ நீங்கள் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா, அதோட போர்ட்ஃபோலியோவும் கிளாஷ் ஆகாமல் இருக்கணும். ஓவர்லேப் ஆகாமல் இருக்கிறது, எவ்வளோ ஓவர்லேப் ஆகுது, கம்மியாகுதா இல்லை அது அதிகமாகுதான்றதை கரெக்டாக அவங்க வந்து கிளாஷ் ஆகாமல் இது செட் ஆகுமான்றதை அவங்க பார்த்து சொல்லுவாங்க. இன்னொன்று அலோகேஷன். இப்போ இந்த நியூ ஃபண்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணலாம் உங்கள் ஃபண்ட்ஸ்லேருந்து அப்படின்னும் உங்களுக்கான ஃபினான்ஷியல் பிளானை அவங்க பர்சனலாக பண்ணி தருவாங்க, பர்சனலைஸ்டாக பண்ணி தருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்குது, ஃபினான்ஷியலாக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் கூட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷன் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், அது முக்கியமாக எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து கற்றுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நாங்கள் ரெகுலராக லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வெபினார் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ கண்டிப்பாக போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் எங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூவாக பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.